பாகிஸ்தான் எல்லா இடங்கள்லயும் அடி வாங்குறாங்க. அதுவும் சமகாலத்துல அடி வாங்குறாங்க. அதுதான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து பாகிஸ்தான் வரவே முடியாது. ஆனா, உசுரோட இருக்கலாம். அப்படி உசுரோட இருக்கக்கூடிய பாகிஸ்தானை இந்தியா தூக்கி போட்டு மிதிக்க போகுது. அது மிக விரைவில். இப்ப வாங்கின அடிய மட்டும் நம்ம இங்க பார்ப்போம். முதல் அடி அப்படிங்கிறது பலுசிஸ்தான் குடுக்கறது தான். பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்து கொல்ல பயலுகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் கிடையாது. யூனிஃபார்ம் ஐடென்டி கார்டை காமிச்சு, உன் நாட்டு ராணுவம் உன்னை எப்படி எங்க கிட்ட விட்டுட்டு தெரிச்சு ஓடினாங்கிறத சொல்றா அப்படிங்கிறாங்க. அவனுங்க கதறாங்க. இந்திய எல்லைக்கு சீன வீரர்கள் வரும்போது அழுதாங்கல்ல, அவனுங்கெல்லாம் பரவாயில்ல. அவனுங்கெல்லாம் தோத்தே போயிட்டாங்க. இவனுங்க அந்த அளவுக்கு கதறி துடிக்கிறாங்க. எங்களை அம்போன்னு விட்டு ஓடி போயிட்டாங்க எங்க நாட்டு ராணுவம் அப்படின்னே பதிவு பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்டா. உங்க நாட்டு ராணுவம் உங்களை அனுப்பிச்சு விட்டதே இவனுங்க கிட்ட சிக்கிக்கங்க அப்படிங்கிறக்குதான். மற்றபடி போராடுறதுக்கெல்லாம் கிடையாது. நல்லா விசாரிச்சு பார்த்தா பஞ்சாப் போன்ற மாகாணத்துல உள்ளவே சிக்கியிருக்க மாட்டான். வேற பக்கம் இருக்கிறவனை தான் இவனுங்க பலிகேடாக்குவாங்க. இப்படி ஒரு அசிங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் எங்க அப்படிங்கிறதா அந்த ஆள் வேற ஒரு இடத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இல்லாட்டி மட்டும் இந்த இடத்துல வந்து கிழிச்சிருவானா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த தீவிரவாதி பைய எங்கேயும் கிழிக்க முடியாது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல பாகிஸ்தானுக்குள்ள ஏகப்பட்ட வெடிகுண்டு சம்பவங்கள். பாகிஸ்தான் தாலிபான்கள் பெரிய அளவுல தீவிரவாத வெறி செயல்ல இறங்குறாங்க. அது ஒரு தீவிரவாத வெறி செயல். நமக்கு அதுல எந்த உடன்பாடும் கிடையாது. ஆனா அந்த தீவிரவாதி யாரு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் வளர்த்து விட்டவன். இவன் தான் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இந்தியால பல நாசகார வேலைகளை செய்யறது. இப்ப இங்க வந்தா அடி விழுகும், டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான்லயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்க சண்டை, உங்க உள்ளூர் சண்டை. நீ வளர்த்தவன். இப்ப எதுக்கு உன் கட்டளையை நான் வாங்க? நானே உட்கார்ந்து கட்டளை போடுறேன், நீ வாங்கிக்க வேணும்னா அப்படின்னு சொல்லி அவன் இப்ப அடிக்கடியான். அதை இவனுங்களால சமாளிக்க முடியல. இப்ப மக்கள்லாம் ரோட்ல இறங்கிட்டாங்க. ரோட்ல இறங்கி ஏன்டா தீவிரவாதிகளுக்கு எங்களை பலி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப லேட்ரா. தீவிரவாதத்தை நிறுத்து, தீவிரவாதத்தை பக்கத்து நாட்டுக்கு எதிராக கொண்டு போகாத அப்படின்னு சொல்லி எப்பயோ ரோட்ல இறங்கி இருக்கணும். இப்ப இவனுங்களுக்கு வலிக்குதுன்னு ரோட்ல இறங்குறாங்க. இதுக்கு முன்னாலாம் ரோட்ல இறங்கி இந்தியாவுக்கு எதிரான வேலையை நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல பூச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தெரியுதா வலியும் வேதனையும்? இது ஏறக்குறைய அங்க உள்ள காவல்துறை, பாதுகாப்பு படை எல்லாரையும் முற்றுகையிட்டு கையோ மையோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. போராட்டத்துல இறங்குறாங்க. ஒரு பக்கம் ராணுவம் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிருக்கு. அவனுங்க கூட்டிட்டு போங்கடான்னு கெஞ்சுறாங்க வீடியோல. ஒரு பக்கம் தீவிரவாதிக்கு எதிராக சண்டை போடு அப்படின்னு உள்நாட்டு மக்கள்லாம் துதிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ஆனா தளபதி எங்க? ஃபீல்டு மார்ஷல் எங்க? தளபதின்னு கூட சொல்லக்கூடாது. ஃபீல்டு மார்ஷல் எங்கயா? பிரசிடென்ட் கனவோட ஒருத்தன் உங்க ஆள் சுத்திக்கிட்டு இருந்தானே தீவிரவாதி பைய, எங்க ஐயா அந்த ஆளு அப்படின்னு கேட்டா அமெரிக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கியா. எதுக்குயா கெஞ்சுற அமெரிக்கா கிட்ட அப்படின்னு பார்த்தா, இந்த காசாக்காக போர்ட் ஆஃப் பீஸ்னு ஒரு குழுவை அமெரிக்கா கொண்டு வந்துச்சு. ட்ரம்ப் கொண்டு வந்தாரு. அந்த குழுல பாகிஸ்தான் இருந்துச்சு. வீரர்களை அனுப்புடா காசால நிறுத்துறதுக்குன்னொன்னே பயந்துட்டாங்க. என்னது வீரர்களை அனுப்பணுமா? சார் அது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ்னாங்க. சப்புன்னு அடிச்சு வீரர்களை அனுப்பு அப்படின்னாரு. இல்ல நம்ம அதை பத்தி பேசிக்குவோமா ப்ளீஸ், வீரர்களை எல்லாம் அனுப்பிச்சா அவன் சுத்தமா ஒரு பயம் மதிக்க மாட்டான். அது போக ஏற்கனவே பாகிஸ்தான் தாலிபான்கள் உள்ள பூந்து அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் வீரர்கள் வெளுத்து எறிகிறார்கள். இது பத்தாதுன்னு வேற அவனும் கிளம்பி வந்துட போறான். எங்களை இதுல கழட்டி விட்டுருக்கல ப்ளீஸ் அப்படின்னு ஆசிம் முனீர் கதறி பார்த்தேன். ட்ரம்ப் இன்னொரு ஆப்பை சேர்த்து வச்சுட்டாரு. சரி வீரர்கள் குடு. அதே சமயம் முதல்ல இந்த போர்டுக்கான மெம்பர்ஷிப் காசையும் கட்டு. மெம்பர்ஷிப் காசையும் கட்டு. என்ன அது பில்லியன் கணக்குல வேணும். மெம்பர்ஷிப் காசையும் கட்டு. அதே மாதிரி வீரர்களையும் கொடு. இது ரெண்டு இல்லாட்டி நீ வேணாம். உன் பொங்கச்சோரே எனக்கு தேவையில்லடா தீவிரவாதி பயிலன்னு அடிச்சு பத்தி விட்டாரு. கூட்டத்துல இடம் இல்லை. எது? காசாவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல இடம் இல்லை. காசாவோட போர்டு, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், ட்ரம்ப்போட தனிப்பட்ட. ஆனா யதார்த்தமான உண்மை தானே நம்ம எப்பயும் பேசி பழகுவோம். அது ட்ரம்ப்போட ஒரு ஐநா. ஐநாவே ஒரு கூறுகட்ட குப்பை. இல்ல ட்ரம்ப் தனியா ஒரு ஐநானா உலகம் தாங்குமான்னு கேட்டா, உலகம் தாங்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. காசா தாங்காது. பாகிஸ்தான் அதுல சிக்கிக்கிட்டேன்.
இப்ப நீ காசையும் கொடு, வீரர்களையும் கொடு, இல்ல ஓடி போடா அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாகிஸ்தானோட ராணுவ தளபதியும் பாகிஸ்தானோட பிரதமரும் அமெரிக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் பாகிஸ்தான் ராணுவத்தை பிடிச்சி வச்சுட்டாங்க. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் இந்த பக்கம் ஊருக்குள்ள சுத்துற ராணுவத்தை சிறை பிடிச்சிருச்சு பாகிஸ்தான் மக்கள். தீவிரவாதிக்கு எதிராக போராடு, சண்டை போடு அப்படின்னு சொல்லி. இப்ப இவனுங்க இந்த மூணுல எதை பண்ணுவாங்க? 3 இடத்துலயும் காலில் தான் விழுகணும். ஆனா இவனுங்களை மன்னிச்சு ஏந்துடுறான்னு சொல்ற மூட்ல 3 பயலுகளும் இல்ல வச்சு செய்ய போறாங்க. இந்த கேப்ல இந்தியாவும் தன் பங்குக்கு ஆரம்பிச்ச படம் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க.